ஸ்ரீ உயவந்தம்மன் ஜோதிட நிலையம். அனைவரும் நலம் பெற அம்மனை வேண்டுவோம். மதுரையில் இருந்து அஸ்ட்ரோ பாண்டியா. வணக்கம். இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு பத்தி பார்க்க போறோம். நம்ம கண்டிப்பா கடவுளை வணங்குறோம். ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம அப்படி பல கடவுள்களை நம்ம வணங்குறோம். தினந்தோறும் நம்ம போற இடங்கள்ல, நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கடவுளை, இப்படிலாம் நம்ம நிறைய சாமியை நம்ம கும்பிடுறது நம்மளுடைய வழக்கம். குலதெய்வம் நம்ம முதலில் நாம் வணங்க வேண்டிய, கட்டாயமாக நம்ம கும்பிட வேண்டிய ஒரு கடவுள். ஏன் அப்படின்னா, நம்ம குலதெய்வம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பரம்பரை இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் குலதெய்வம் தான். குலதெய்வம் பழைய முன்னோர்கள் காலத்துல இருந்து ஆண்டாண்டு காலமா நம்மளை காப்பாத்தி வந்துகிட்டு இருக்கு. பழைய காலங்கள்ல எத்தனையோ நோய்கள், நிறைய நோய்கள் பரவும். அப்புறம் வனவிலங்குகள் அச்சுறுத்தல், மிருகங்கள், பூச்சிகள், இதெல்லாம் இருந்து நம்ம முன்னோர்களை காத்தது குலதெய்வம் தான். பிறருடைய படையெடுப்பு, மன்னர்கள் பழைய காலங்கள்ல அப்படியே மன்னர்கள் நம்ம ஊரெல்லாம் பிடிச்சுக்கிடுவாங்க. அப்பவும் நமக்கு ஒரு சேதாரம் இல்லாம, ஒரு பாதிப்பு இல்லாம நம்மளை பாதுகாத்து நின்னது நம்ம குலதெய்வம் தான். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்ம ஊர்ல அங்கிருந்து கும்பிட ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது குலதெய்வம் தான். நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் அதுக்கு நமக்கு அருள் புரியறதுக்கு குலதெய்வமும் நமக்கு கூட இருந்து உதவி செய்யும். எனவே குலதெய்வத்தை நம்ம வணங்கிட்டு அப்புறம் இப்ப நம்ம சைவமாக இருந்தால், சைவ வழிபாடை ஃபாலோ பண்றவங்களா இருந்தோம்னா சிவனையும், இல்ல பெருமாள் வழிபாடா இருந்தா பெருமாளையும் நம்ம கும்பிடலாம். அப்புறம் நமக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம் இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துலயோ நம்ம அடிக்கடி போற ஒரு கோயிலா இருக்கும். அந்த சாமியையும் நம்ம கும்பிடலாம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுறணும். வருஷம் ஒரு தடவை குறைஞ்சபட்சம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு, குறிப்பா அந்த திருவிழாக்கள் நடக்கிற காலங்கள்ல போறது சிறப்பு. இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்க எல்லாரும் வெளிநாட்டுல, வெளியூர்ல, எங்கெங்க வேற மாநிலங்கள்ல இருக்கோம். இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்ம கும்பிட்டுறணும். ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கோம், வரவே இயலாத ஒரு நிலைனா குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு பணத்தை எடுத்து வச்சு அந்த குலதெய்வ கோயில்ல ஏதாவது ஒரு வழியில சேர்த்துடணும். பொதுவாகவே நம்ம ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது, இல்லை வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது, ரொம்ப தூர பயணம் போகும் பொழுது, குலதெய்வத்தின் பேர்ல ஒரு வெள்ளை துணியில மஞ்சள்ல நனைச்சு, அதுல நம்மளால முடிஞ்சது ₹1 கூட இருக்கலாம், அதை வச்சு முடிஞ்சு வச்சுட்டு போறது நல்லது. பின்னாடி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது அதை எடுத்து அந்த குலதெய்வ கோயில்ல சேர்த்துடணும். இதை நம்ம தவறாது நம்ம செஞ்சு வந்தோம்னா நிச்சயமா நம்ம குலம் காலங்காலம் தலைச்சு நிற்கும். நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய குழந்தைகள்லாம் நல்ல உயர்ந்த நிலைய அடைவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒரு தடவை போறத நம்ம பழக்கமாக்கிக்கணும். அது மாதிரி நம்ம எந்த ஒரு திருவிழாவா இருந்தாலும், தீபாவளி இந்த மாதிரி எதுவா இருந்தாலும், நம்ம குலதெய்வத்தை நினைச்சு வணங்கிட்டு அப்புறமேல நம்ம மற்ற கடவுளை நம்ம கும்பிடணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வம், அடுத்து சிவன் அல்லது பெருமாள், அடுத்தது நம்ம இஷ்ட தெய்வம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு தினந்தோறும் வச்சுக்கிட்டோம்னா அவங்க வாழ்க்கையில உறுதியா வெற்றி பெறுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் நோய்க்கும் ஆளாக மாட்டாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் குலதெய்வம் நம்மளை காத்து நிற்கும். அப்படி காத்த நின்னனாலதான் நம்ம பழைய முன்னோர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அறிவியல்ல தகவமைதல்னு ஒன்று சொல்லுவாங்க. காலத்துக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறது. அதுக்கு காரணம் குலதெய்வம் தான்.
எத்தனையோ பேரிடர், எத்தனையோ பிரச்சனைல இருந்து நம்ம இன்னைக்கு நம்மளை தகவமைத்து கொண்டு இன்னைக்கு காலத்துல நம்ம சரியாக வாழ முடிகிறதுனா அதுக்கு காரணம் குலதெய்வம் தான். சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து எதுன்னு தெரியாம போயிடும். முன்னோர்கள் சொல்லி கொடுக்காம விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஜாதக கட்டத்துல இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற அந்த கட்டங்கள் மூலமாக நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த குலதெய்வத்தை விடாம வழிபடணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு குலதெய்வம் வந்து அந்த பெண்ணுடைய கணவருடைய குலதெய்வத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே நேரத்துல அந்த பெண்ணுடைய வீட்டாருடைய குலதெய்வத்தையும் கும்பிடலாம், அதுல தவறு இல்லை. இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு பிறகு குலதெய்வம் என்பது அந்த தன்னுடைய கணவருடைய குலதெய்வம் தான். ஸோ அவங்கவுங்க குலதெய்வத்தை கண்டுபிடித்து குலதெய்வத்தை தெரிந்து கொண்டு நம்ம வந்து அதை வணங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.